அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 6 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஒரு ட்ரெஷர் கிடைக்கும் அப்படின்னு நம்பி உள்ளுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை சமாளிச்சிருப்பான். இப்போது இவனை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமன் டாக் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்க்குறான், ஐயோ இது பெரிய பிரச்சனையாச்சே அப்படின்னு பார்க்குறான். இப்போ அவன் என்ன கேட்குறான், என்ன தம்பி ரொம்ப வீரமாக பேசினேன், அந்த வீரம்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஏண்டா ஒரு டீமன் டாக் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நக்கலாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அவனுக்கு கோவம் வந்துச்சு. இப்போ கூட நீ அரகண்டாக தான் இருப்பலன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் எகிரி குதிச்சுட்டு இருக்காங்க. அவனால் திருப்பி அடிக்கவே முடியல. அந்த கேப்பில் நம்ம ஷாவியான் இருக்கு பாருங்க, அவன் வந்து இன்னொரு பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா இவன் அந்த பீஸ்ட்டை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஷாவியானுமே அடித்து தூரமாக தள்ளிடுறான். ஆனால் அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு பீஸ்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட வின் தண்டர் சீல் இருக்கு. அதை என்ன பண்ணுறான், அவனோட ஈட்டியில் பயன்படுத்தி இந்த ஒரு பீஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பீஸ்ட் நகரவே மாட்டேங்குது. மொத்த ஃபோர்ஸையும் போட்டு தள்ளின உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக ஆரம்பிக்குது. ஆப்பனன் சும்மா இருப்பானா, அவன் அவனுடைய மென்டல் பவரை மறுபடியும் பயன்படுத்தி இந்த ஒரு பீஸ்ட்டை முன்னுக்கு தள்ளுறான். லின்ஃபங்கால சுத்தமாக கட்டுப்படுத்த முடியலங்க. அவனும் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனால் நடுவில் என்ன நடக்குது, அந்த ஒரு பீஸ்ட் வந்து திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலையுது. அது அவனுடைய மென்டல் கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வரணும்னு பார்க்குது போல. அவனுமே என்ன பண்ணுறான், கஷ்டப்பட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறான். ஆனால் ஒரு கட்டத்தில் அது கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வந்து அவனே அட்டாக் பண்ணலான்னு பார்க்குது. இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மறுபடியும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரான். லின்ஃபங்கும் ஷாவியானும் பார்க்குறாங்க, ரைட்டு அவனால் முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியல போல தெரியுது, நம்முடைய வேலையை ஆரம்பிப்போம் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒரு சோல் இருக்குல்ல, அது வந்து சோல் கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுதான். இப்போ இவனோட ஸ்பிரிட் பவரும் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் அட்டாக்கே பார்த்தீங்கன்னா ஷாவியான் தான் பண்ணுது. ஆனால் அந்த ஒரு பீஸ்ட் இந்த ஒரு அட்டாக்கை தடுத்துடுது. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட அந்த கிரியேஷன் டெக்னிக் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறான். ஆப்பனண்ட்டும் பார்க்குறான், ஒரு கிரியேஷன் டெக்னிக்கை வச்சு என்ன ஜெயிச்சிடலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஒரு டாகை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. இது வரைக்கும் கிரியேஷன் டெக்னிக் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே தோத்ததே கிடையாது. ஆனால் இந்த முறை அந்த ஒரு கை வந்து பிரேக் ஆகுது. ஆப்பனண்ட் என்ன யோசிக்கிறான், லின்தாங் தோத்துட்டான் அப்படின்னு நினைக்கிறான். பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு ஈட்டி எங்கேயோ இருந்து வந்து குத்துமா. அவன் பார்க்குறான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒளிஞ்சிருந்து தாக்குறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நாயை பயன்படுத்தி தாங்க சண்டை போடுறான். இந்த நாய்க்கு சண்டையே போட தெரியாது போல தெரியுது. ஸோ லின்தாங் அந்த ஒரு நாயை கட்டுப்படுத்திட்டு இருக்கும்போது ஷாவியான் என்ன பண்ணுதுன்னா, ஓங்கி அந்த நாய் சரியான அடி, அது தூரமாக போய் விழுந்தது. இப்போ நாய் தூரம் போயிடுச்சா, லின்தாங் என்ன பண்ணுறான், இவனை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. சராமரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆப்போனண்ட்டும் வந்து எதிர்த்து அடிக்கிறான், தாக்குறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நம்ம ஹீரோ தான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் இவன் என்ன பண்ணுறான், இவனோட ஈட்டி எடுத்து குத்தலாம் அப்படின்னு போகும்போது மறுபடியும் மென்டல் கண்ட்ரோலில் ஒரு சிலையை பயன்படுத்தி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இவனுக்கு வேற டெக்னிக்கே தெரியாது போல தெரியுது. இன்னொரு பக்கத்தில் ஷாவியான் சும்மா இல்லைங்க, இவனை போட்டு அட்டாக் பண்ண மறுபடியும் இன்னொரு சிலையை வச்சு அவன் என்ன பண்ணுறான், தடுக்கிறான். இருந்தாலும் லின்தாங் ஓரளவுக்கு சமாளித்து விட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு, இன்றைக்கி உங்களை கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு என்ன பண்ணுறான், இவனுடைய மென்டல் பவர் மொத்தத்தையும் பயன்படுத்தி அங்கே எவ்வளோ சிலை இருக்கோ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறான். இதெல்லாம் பத்தாதுக்கு அந்த டீமன் டாக் இருக்குது பாருங்கள், அதையுமே கண்ட்ரோல் பண்ணுறான். இன்றைக்கி நீங்கள் சாக போகிறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான்ப்பா. அந்த சிலைங்க எல்லாமே ஜம்ப் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது இவனோட கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுது. அந்த மென்டல் பவர் பிரேக் ஆகிடுச்சு. அந்த டாக் என்ன பண்ணுது, இவனையே கடிச்சு தூக்கி போட்டு லபக்கன்னு முழுங்கிடுமா. இந்த சிலைகள் எல்லாமே மண்ணா மாதிரி பொத்துன்னு கீழே வந்துடுச்சு. ஸோ வென விதைச்சவன் வெனையா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த இடத்துல இறந்துட்டான். சரி, ஒரு தொல்லை ஒழிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே மிகப்பெரிய ஒரு டீமன் டாக் நிற்குதே, ஐயோ நம்ம ரொம்ப பெரிய சண்டை போட வேண்டியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லின்தாங் யோசிக்கிறான். அந்த சமயத்தில் நம்ம ஷாவ்தேவ் வெளில வருமா, அப்பா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சுரா அப்படிங்குது. இந்த ஒரு நாய் வெறித்தனமாக பார்க்குது. அது ஜம்ப் பண்ணி வருமா இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு. லின்தாங் வந்து முன்னாடி வராங்க அதை தடுக்கலான்னு. ஆனால் ஷாவ்தேவ் என்ன பண்ணுது, ஒரு கத்து தாங்க கத்துது. அது கத்துன கத்துல இந்த நாய் பார்த்தீங்கன்னா வாழை ஆட்டிட்டு அப்படியே உட்காந்துருமா. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, இது எப்படா சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. ஷாவ்தேவ் ஸ்ட்ரெயிட்டாக அது கிட்ட போய் தொட்டுட்டு என்ன பண்ணுது, ஒரு சோலை தூக்கி போடுது, இந்த சாப்பிடு அப்படிங்குது. சாப்பிட்டுட்டு இந்த நாய் வந்து மாஸ்டரை பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுதுங்க. இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறானுங்க. ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ரெல்ம் இருக்குல்ல, அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்களாம். இது வந்து ரொம்ப ஒரு லாயலான கிரீச்சர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இதை காவல் காக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்களாம். இந்த கார்டியன் பீஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, அதெல்லாம் சரி, நீ எப்படி இதை அடக்கணும் அதை சொல்லு அப்படிங்கிறானுங்க. இது என்ன சொல்லுது, இது வந்து டீமன் ரெல்ம்லேருந்து வந்திருக்கு இல்லையா, ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஷாவ்தேவ் தெரியும். ஏன்னா ஷாவ்தேவ் வந்து ஹெவன்லி டீமன். ஸோ எந்த ஒரு டீமனாக இருந்தாலும் ஷாவ்தேவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், அட்லீஸ்ட் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இதை கேட்ட உடனே இவனுக்கு ரெண்டு பேர் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போகிறானுங்க. ஆனால் இவனுங்க உள்ளுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே இந்த ஒரு பீஸ்ட் பயங்கர கோவப்படுதுங்க.
இவனுங்க மறுபடியும் பார்க்குறானுங்க, என்னடா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறானுங்க. ஆக்சுவலாக ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்த பாதுகாக்கிறது தான் இதோடைய வேலை, அதனால தான் உள்ளுக்குள்ளே இவங்களை அலோவ் பண்ண மாட்டுது. ஸோ ஷாவ்தேவ் என்ன பண்ணுதுன்னா அந்த பீஸ்ட் கிட்ட போய் பேசுது. இங்கே பாரு, நீ பண்ணுறது என்னன்றது எனக்கு புரியுது, ஆனால் நீ காவல் காக்கிற இந்த இடம் இருக்குல்ல, அது அழிஞ்சு போய் பல வருஷங்கள் ஆச்சு, நீ தேவையில்லாமல் இங்கே காவல் காத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இது சுற்றி பார்க்குதுங்க. இப்போ தான் அதுக்கு புரியுது, இந்த இடம் வந்து அழிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பெருசாக ஒரு ஊழ விடுது. இப்போ அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாகி அப்படியே உட்காந்துது. இவங்க பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னு பார்க்குறாங்க. ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, இங்கே பாரு, நீ வேணா ஒன்று பண்ணு, பேசாமல் நீ எங்கள் கூட வந்துரு, எப்படியோ உன்னோட ஒரே ஒரு சோல் தான் பாக்கி இருக்கு, நீ இங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுவுமே வந்து அழிஞ்சு போயிடும், ஸோ பேசாமல் எங்கள் கூட வந்துரு அப்படின்னு உடனே அது ஓகே சொல்லுது. சரி, நீ ஓகே சொன்னதுனால உன்னோட சோலை நான் வெளியில் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்புல இருந்து சோலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துதுங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு வழி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போன உடனே அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாச்சூஸ் இருக்குது, அந்த இடத்துல நிறைய மேனுவல்ஸ் எல்லாமே இருக்குது. என்னடா இது இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஒரு குரல் கேட்குதுங்க. அது என்ன சொல்லுதுன்னா, எசன்ஸ் ஆஃப் 8 எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுது. யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. ஷாவ்தேவ் கிட்ட ஐடியா கேட்கும் போது ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி நீ உன்னோட மென்டல் பவரை பயன்படுத்தினல, அதே மாதிரி பயன்படுத்து அப்படின்னு உடனே இவனை அதே பண்ணுறாங்க. இப்போது அந்த மென்டல் பவர் எல்லாமே அங்கே இருக்க சிலைக்குள்ளே போகுது. திடீர்னு பார்த்தா அவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். இது வேற ஒரு டைமென்ஷன். அங்கே ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் வராரு. இவன் என்ன பண்ணுறான், அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இது என்ன இடங்க அப்படின்னு கேட்குறான். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஒரு இடமா. அவர் என்ன சொல்கிறாரு, வார்த்தைகள்லாம் இங்கே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு மனுஷன் பாட்டுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரா. அடா பாவீங்களான்னு சொல்லிட்டு இவன் கஷ்டப்பட்டு பிளாக் பண்ணுறாங்க. இவனால் பிளாக்கே பண்ண முடியல, பயபுல செம்ம அடி வாங்கிட்டு இருக்கு. வெளியில் இது இப்படி அப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஷாவியான், என்ன ஆச்சு, பல மணி நேரம் ஆச்சு, பிரதர் என்ன ஏஞ்சிக்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படி அப்படி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஷாவ்தியா பார்க்குது, இந்த பாரு நீ இங்கே இரு, காவல் காத்துக்கிட்டு, நான் உள்ளுக்குள்ளே போய் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது உள்ளுக்குள்ளே போகுது. இப்போது இன்னொரு செக்டாரை சேர்ந்தவங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்டாவது ப்ரொஹிபிஷன் இருந்தது, இப்போ அது கூட இல்லை. இன்னொரு விஷயம், இவனுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவன் ஆட்கள் எல்லாம் அமுச்சு விட்றான், போங்கடா போய் செக் பண்ணுங்கடா அப்படின்னு அனுப்புகிறான். உள்ளுக்குள்ளே நம்ம இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அட்டாக்லேருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்குறான். இவனுமே வந்து எது அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த தண்டர் விண்டு சில்லாம் பயன்படுத்துகிறான். ஆனால் அது ஒன்றும் இல்லாமல் புஷ்பானமாக போயிடுது. இப்போ அந்த மனுஷன் பயங்கர அடி அடிக்கிறாரு. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுக்கிறான். ஆனால் அந்த ஒரு அட்டாக் இவனை பின்னாடி தள்ளிக்கிட்டே போகுதுங்க. இவனால் ஒன்றுமே முடியல. அந்த சமயத்தில் இவனை பின்னாடி இருந்து யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா ஷாவ்தேவ். ஸோ இந்த சப்போர்ட்டை வச்சு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு அட்டாக்கை பிரேக் பண்ணுறான். அதான் அவன் சொல்கிறான், அந்த கிழமை ரொம்ப வியர்டாக இருக்கான், என்னோட அட்டாக் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறான். ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, அது ஆக்சுவலாக வந்து ஒரு வில் பவர், உன்னோட நார்மல் அட்டாக்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுதுன்னா, இது வில் பவர் அப்படிங்கிறதுனால நீ பேசாமல் அட்டாக்கை தடுக்காத, அட்டாக்கை உடம்புல வாங்கிக்கோ அப்படிங்குது. ஏய், என்ன கொல்ல பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். நான் எப்பயாவது ஒன்று கொல்ல பார்ப்பனா அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு இவனும் அட்டாக்கை வாங்கிக்கிறாங்க. வாங்கின உடனே இவனோட உடல் பொருள் ஆவியெல்லாம் தனித்தனியாக போயிடுமா. ஆனால் ஷாவ்தேவ் சொன்னதான் கரெக்ட், இவனோட உடம்புக்குள்ளே அந்த ஒரு பவர் ஏற ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலாக ஷாவ்தேவ் மட்டும் இல்லை அப்படின்னா லிந்தாங்னு ஒரு ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுதான் இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிக்கிட்டே வருது. இப்போது ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா, டேய் அந்த ஒரு எனர்ஜியை வெளில விட்டுறாத, மொத்தமாக உள்ளுக்குள்ளே அடக்கி வை அப்படிங்குது. இவன் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆள் மறுபடியும் அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் என்ன பண்ணுதுன்னா இவன் மேலே பட்டு அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ளே போகுது. இவனா சொல்கிறான், சொல்கிறதெல்லாம் ஈஸி, செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. ஆனால் ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, சன் தண்டர் பாடியை பயன்படுத்து அப்படிங்குது. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஷாவ்யான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. அட்டடா என்னடா இது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்குது. ஆனால் வெளியில் ஆட்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறது, இங்கேருந்து போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு சரி ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெளியில் போகுதுங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.